இவர் தான் சென்னை ஒன்றும் கேட்கறதுல நடவங்க ஆகலன் இப்படித்தான். இப்போ இந்த எங்களை விமர்சிச்சாகலும் அப்படித்தான், தெரியாமல் கதைக்கிறான்னு தெரிய வந்த அப்புறம் கவலைப்படுறான். வெள்ள வழியில் வந்துட்டு எதாச்சியா சந்திச்சாங்க ஐயாவை. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா வீட்டை வந்துட்டார். பேருங்கோ ஐயாவை எவ்வளோ பேர் நேசிக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ உடனடியாக வந்துட்டு என்னோட ஒரு சில பேர் எடுத்து ஃபோன் பண்ணி கதைச்சாங்க. அந்த ஐயாவுக்கு நாங்கள் ஒரு சின்ன உதவி இருந்தாலும் செய்யணும் கிருஷ்ணா, அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும், என்ன செய்வோம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. உங்களுக்கு பொறுமையான சாமான மிஞ்சின கிடந்தா பார்த்து ஏற்றுங்கோ. இது அப்பா கொடுக்க வச்சிருந்தது, எங்கட அப்பா தான் தொழில். போனிகளுக்கு மண்ணை கிண்ணு எல்லாம் போட்டு கொண்டு கொடுக்குறான். நான் தட்டு கிட்டி போட்டு நேர்மையாக அது 50 ரூபாண்டா நேர்மையாக உழைக்கணும். இப்போ இந்த ஆர்டியில் கொஞ்சம் காலம் பெரியதுன்னு ஒரு இதுக்கு இந்த கண் தெரியாது. இந்த கண் 87ஆம் ஆண்டுலேருந்து ஒரு கண் பார்வையில் ஒவ்வொரு நாள் மட்டும் 10 மணிக்கு நான் வந்து செய்கிறேன். 1000 ரூபா காய் வாங்கி அவ்வளோ விட்டு அவ்வளோ பேசினா கொஞ்சம் நேரம் அழுதோடு தான் படுது. உண்மையா உண்மையா என்ன விழுந்து வச்சுனே பொக்கெட்டு வச்சுருந்தாங்க விழுந்து. இப்படி கஷ்டப்பட்டு உழைக்க எத்தனை பேர் உங்களோட பவுடி எல்லாம் சேட்டையில் மட்டும் கொண்டு செஞ்சுப்பாங்களே. நாங்கள் செய்யாத தொழில் இல்லையா. சின்ன பேர் படிக்கே விட்டு அப்பம் தோசை விட்டு தர உடனே பித்து போட்டு தான் பள்ளிக்கூடம் போகிறேன். சின்ன வயதுலேருந்து ஆசை ஐயா. 6 வயதுலேயே அம்மா எங்களை விட்டு போயிட்டா பாம்பு அடிச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, வேலாயுதம் புவனேசன். வேலாயுதம் புவனேஷ். அப்போ ஓகே, இந்த வீடியோ வந்து புவனேசன் ரைட், புவனேசனாக இருக்கட்டும் புவனேஷாக இருக்கட்டும் வேணாம், இப்போ அது பிரச்சனை இல்லை தானே. அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து கடைசி மட்டும் பாருங்க. இது என்னன்னு சொன்னால் ஒரு பாடமாக இருக்கணும், பல இருக்கும், சரி தானே. அப்போ அந்த வகையில் அன்றைக்கு நாங்கள் ஐயாவை சந்தித்தது வந்துட்டு வெள்ளை வழியில் வந்துட்டு எதாச்சியாக சந்திச்சாங்க ஐயாவை. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா வீட்டை வந்துட்டார். அப்போ இதுவே வந்துட்டு ஐயா உங்களை முதல் வீடியோ எடுத்தால்கிட்ட வீடு உங்களுக்கு தெரியுமா? அல்பாண்டினம் இதுக்கு அதுக்கு இந்த மாலிசன் அத்தை ஆண்டின்னு ஆக்கள் சிறிய ஆக்களை ஆலயம் தெரியா வீடும் தெரியாது, வீடியோ எடுக்கே ஒன்றும் தலையும் இல்லை உங்களை. ₹1 காயும் தெரியாது. ஆனால் சிலவில் அந்த வீடியோ மூலமாக எப்படியும் இவரை அந்த கூடத்தில் பார்த்த யாருமே ஒரு 1000 ரூபா காசுன்னா கொடுக்க ஒட்டிக்கவே மாட்டாங்க. அந்த 1000 ரூபா காசுன்னாலும் அவர் தான் எடுத்துருக்கணும் அப்போ அனுப்பியிருந்தா. ஆனால் நானும் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நான் ஒரு கள்ள பேரை மற்ற ஆளுக்கு சூட்ட முடியாது. காரணம் என்னென்றால் சிலவளை வந்துட்டு அவரை நம்பிக்கை இல்லாத கொடுத்துருக்கவும் மாட்டினோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா நாங்கள் நிறைய காலமாக செய்கிறோம். அதைத்தான் நான் உங்களுக்கு அன்றைக்குமே வந்துட்டு சொன்னான். அப்போ எதாச்சியாக உங்களை கண்டுட்டு இறங்கி வந்த காரணம் அந்த அடிக்கிற வெயிலத்துக்குள்ளே அந்த காற்றுக்குள்ளே இவ்வளவு கஞ்சல் குப்பையில் அள்ளிக்கொண்டு நீங்கள் அதால் போகிறத கண்டுட்டு ஒரு என்ன சொல்கிறது, நான் இவனுக்கு கதைச்சி கொண்டு வரேன் இவ்வளோ மால் கொண்டு போகிறார். ஒரு 1000 ரூபா காசு 1000 ரூபா காசாக பருமுண்டு. அப்போ ஆளை மறித்து ஒரு 2000 3000 கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அதுக்கு அன்றைய நாளைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி போட்டு தான் உங்களை மறைச்சிட்டு வேறு நீங்கள் இப்படித்தான் இல்லை அடுத்து எல்லாம் அவமாத்திரியில் நடவங்க கொண்டு எனக்கு எப்படி இருந்திருக்கும். நீங்கள் செய்ததால் சரியா மனம் வேணப்பட்டு சரி பண்ணி குறைக்காங்க. அதுதான் இப்போ ஒரு ஆள் செய்கிற பிள்ளையால் அது மெட்டாக்களையும் பாதிக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 5 விரல் ஒரே மாதிரி இல்லை அன்றைக்கு நான் சொன்னேன். அப்போ நாங்கள் ஐயான்ற அந்த ஒரு கதைச்சையும் நாங்கள் வீடியோவில் போட்டு நாங்கள் அப்போ போட்டால் வந்து நான் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. காரணம் என்னென்னா ஐயாவுக்கு நான் ஒரு 5000 என்றாலும் எந்த சந்தோஷத்துக்கு நான் கொடுத்தேன். அப்போ ஐயாவுக்கு வந்துட்டு எங்களோட சந்தோஷத்துக்காண்டி ஒரு 5000 என்றாலும் நான் கொடுத்தேன். அப்போ வீடியோவில் வந்துட்டு போட்டு விட்டுட்டேன். ஆனால் பேருங்கோ ஐயாவை எவ்வளோ பேர் நேசிக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ உடனடியாக வந்துட்டு என்னோட ஒரு சில பேர் எடுத்து ஃபோன் பண்ணி கதைச்சாங்க. அந்த ஐயாவுக்கு நாங்கள் ஒரு சின்ன உதவி என்றாலும் செய்யணும் கிருஷ்ணா, அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும், என்ன செய்வோம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன் அது யாராக இருந்தாலும் சிலவளையா உங்களை மாதிரி இன்னும் ஒரு ஆள் அந்த குப்பை கஞ்சியில் கூட கொண்டே விற்று போட்டு சிலவில் குடிப்பினோம் கொண்டே. அப்போ நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு இல்லை ஒரு உழைப்பு காசை கொடுக்கணும். அப்போ இன்னொரு ஆள் உழைச்சி அனுப்புகிற அந்த கஷ்டப்பட்ட காசை நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த போனிகளுக்கு மண்ணை கிண்ணு எல்லாம் போட்டு கொண்டு கொடுக்குறான். நான் தட்டு கிட்டி போட்டு நேர்மையாக அது 50 ரூபாண்டா நேர்மையாக உழைக்கணும். அதான் 87ஆம் ஆண்டு ராணுவத்தால் இந்த கண் பாதிக்கப்பட்டது. எந்த விதமாக அரசாங்கத்தாலே எந்த விதம் உதவி பார்த்தீங்களா. இப்போ இந்த ஆர்டியில் கொஞ்சம் காலம் பெரியதுன்னு ஒரு இதுவும் இல்லை. இந்த கண் தெரியாது. இந்த கண் 87ஆம் ஆண்டுலேருந்து ஒரு கண் பார்வையில் ஒவ்வொரு நாள் மட்டும் 10 மணிக்கு நான் வந்து செய்கிறேன். நேற்று போய் வேற காய் வாங்கி விழுந்து போச்சு இருட்டுக்கு. 1000 ரூபா காய் வாங்கி விழுந்து போச்சு. அவ்வளோ பேசினா கொஞ்சம் நேரம் அழுதோடு தான் படுது. உண்மையா உண்மையா
என்ன விழுந்து வச்சுனே பொக்கெட்டுக்கு வச்சுருந்தாங்க எங்கே விழுந்து நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னான் அந்த 5000 ரூபா தந்து போட்டும் கவனமாக கொண்டு வாங்கணும் அது ஓகே தானே இது எவ்வளோ ஒரு கவலையாக இருக்கும் யோசிப்பா போல அதே 10 மணி இங்கே பிள்ளைங்க இப்போ இந்த இதெல்லாம் எங்கே ஐயா எடுத்து நீங்கள் இந்த சாமான்கள் எல்லாம் இப்படியே ஒரு எங்களை காணி வழியே ரோட்டு வழியே இந்த கண்ணும் தெரியாம அப்போ ஒரு பாம்பு பூச்சி நின்றா கொண்டா அந்த குப்பை போய்க்கையும் பொறிக்கி விரைக்கையும் பொறிக்கொண்டா போய்க்கையும் பொறி கொண்டு வர விரைக்கையும் பொறி இப்போ நீங்கள் உங்களை இது ஒரு கஷ்டமான வேலையை உங்களுக்கு வேறு என் தொழில் செய்ய விருப்பம் இருக்கும் இந்த இப்போ வீட்டுக்காரர் மறந்து இந்த பிள்ளைங்க தண்டெல்லாம் மேலே செய்யறேன் அதெல்லாம் இந்த ஆல்ரெடி வேலையை விட்டுனேன் இல்லாட்டி ஒரு 5 வருஷம் வேலை செய்யிருப்பேன் என்ன இன்னும் 7 ஆண்டு இருந்தாலும் தான் கதைக்கிறாரு அதுக்கான இந்த சுதந்திரமான தொழில் அனுப்பி சுதந்திரமான தொழில் சரியையா ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கண் பார்வை இல்லாமல் உள்ள நாட்டிடம் எல்லாம் குப்பை வஞ்சல் பொறி கொண்டு தெரியக்குள்ள இனி அங்கனைக்கு எதுவும் கிடந்து குத்தக்கூடும் எதுவும் கிடந்து வடிக்கக்கூடும் இந்த குப்பை வஞ்சல் வழியை போய் ஆரம்பிக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்தாச்சு ஒரு வாகனத்தை எடுத்து இந்த மகனும் சீரா வந்தாண்டா வேறு டிரைவராக போட்டு செய்யறான்னு யோசிக்கிறான் அவர் அதான் பெறப்புறம் பிறளவு ஓகே ஆகிட்டுது பெறப்புறம் என்ன பிரச்சனை மகனுக்கு ஆள் தாய் வந்தோடனே இப்படி இப்போ மாதம் 25,000 கட்டி இப்போ பரவாயில்லை பள்ளியில் விட்டுருக்கா சேர்ச்சில் வச்சு சேர்ச் மூலம் வச்சுக்கிறோம் எத்தனை வயசு ஆகுது 21 வயசு ஐயா என்னண்டா இப்போ நாங்கள் ஒன்றை யோசிக்கணும் இப்போ நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபா உழைக்கிறேன்டா எந்த நிலைமையே ஒருத்தன் உதவி செஞ்சு ஒரு 2000 உழைக்கிறதுக்கு மாற்றினாலும் எனக்கு அது சந்தோஷம் ஆமாம் சரிதானே அதாவது இப்போ 1000 ரூபா நீங்கள் உடம்பெல்லாம் திரிஞ்சு குப்பை பொறுக்கி உழைக்கிறீங்க அப்போ ஒரு 2000 ரூபா காசு இருந்தாலும் நீங்கள் இருந்து கொண்டு உழைக்கக்கூடிய மாதிரி ஒரு செஞ்சிருந்தாண்டா அது எங்களுக்கு சந்தோஷம் ஐயா செய்தானே ஒரு கடை கொண்டு போட்டு எல்லாம் சிரமங்க வேண்டி போட்டு பேக்காடி போட்டுருக்கலையா அதால அந்த தொழில் இப்போ முதல் விட்டு செய்கிற தொழில் செய்ய வேண்டாமல் இப்படியே சரி வாகனத்தை எடுத்து உங்களோட வீட்டார நீங்களும் மகன் 2 மகன் 2 பேர் ஒரு ஆள் கடைசியால் படிக்கிறார் விட்டுற மாவட்டத்தில் எத்தனை ஆண்டு படிக்கிறார் 10ஆம் ஆண்டு படிக்கிறார் மற்றது பேர் ஆமாம் 2 பிள்ளைகள் மற்ற மகள் இந்த மூத்தவன்ட பிள்ளையவே என்னோடதான் அது சிங்கள ஒருத்தனை முடிச்சு அவன் விட்டு போயிடும் இப்போ அவர் சின்ன நாட்டில் போயிருந்தோம் 100 ரூபா காசு மகளோ அப்போ பிள்ளை உங்களோட எத்தனை வயசு ஆளுக்கு அவள் 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்க சரியா மற்ற என்னண்டா நாங்கள் இந்த வீடியோ அண்டைக்கு அடுத்து நாங்கள் ஐயாவுக்கு 5000 ரூபா காசு தரத்தை வச்சு தந்தாங்க நான் உங்களுக்கு சொல்லி போட்டு வந்தேன் ஐயா உங்களோட நம்பரை தந்துட்டு போங்க இந்த வீடியோ மற்றவங்கள மாதிரி இல்லை எங்களோட வீடியோ பார்த்து 2000 ஒரு உதவியை நான் செய்வாங்க உங்களை நான் தேடி வருவேன் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினா நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு சின்ன உதவினா நாங்கள் செய்வோம் அப்போ செய்வோம் என்று சொல்லக்குள்ளே அது சரியான முறையில் அதை நீங்கள் பயன்படுத்தணும் அதே நிலைமையாக இந்த வீடியோ நீங்கள் கதைக்கிறத 4 பேரும் பார்ப்பாங்க உங்களுக்கு சம்மதம் தானே ஏன்னா பிரச்சனை இல்லையா கலாக போயிட்டு பொம்பளை பிடிப்பு பிரச்சனை இல்லை அது பிள்ளைக்குமே அவள் கேம்பஸ் படிக்கிறவாக்கே பிரச்சனை இல்லை அப்போ நீங்கள் போல நேர்மையாக உழைக்கிறேன் அப்போ பாருங்க இப்போ 2 மகன் ஒரு மகள் 2 மகளும் 2 மகன் 2 மகள் அப்போ ஒரு மகள் கட்டிட்டா ஒரு 2 பேரும் கட்டிட்டோம் கட்டிட்டும் 2வது படிச்சு சொல்லுங்க கேம்பஸ் ஆண்டா நீங்கள் அவாவுக்கு உங்களோட சாப்டர் தேவையில்லையே ஏன்டா அவை பிரிஞ்சு போட்டு நம்ம வேறு பிரிவுக்குள்ளே இனி நீங்கள் யோசிச்சுப்பாங்க நீங்கள் நேர்மையாக தான் தொழில் செய்கிறீங்களா அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இருந்தாலும் நீங்கள் செய்கிற தொழில் அவ்வளோ ஒரு கஷ்டமான தொழில் அதில் ஒரு அவமானமும் இல்லை இன்னொரு நாட்டை போய் நாங்கள் வந்துட்டு கையை களவெடுக்கையில் போய் சில கையேந்திட்டு அதால நான் யாரை இப்படி தான் எங்கடாக்கெல்லாம் வசதியாக இருக்கணும் ஆனால் ஒரு ரேட்டு நான் 1 ரூபா கையேந்துறேன் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் இதில் கதைக்கிறது உங்களோட சம்மதம் பண்ணு ஏன்னா நாளைக்கு 4 பேர் வந்து உங்களுக்கு நான் அன்றைக்கும் பேங்கோ நான் நன்மை செய்ய இறங்கி வர நீங்கள் பேசி போட்டியது எனக்கு அதே மாதிரி சரி அவசரம் அதை செய்து ஒன்று செய்ய இல்லையே பேசிட்டு இல்லை நீங்கள் பெரிய அப்படி சொல்லக்கூடாது அப்போ அதே மாதிரிக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வரைக்குள்ள இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட சொந்த பந்தம் வேறு மிஞ்ச வந்து சத்தம் போட்டால் எனக்கு ஒருத்தரோடுமே நான் விளங்குறது இல்லை சரிதானே அப்போ இப்போ என்னென்றால் இப்போ என்னோட ஒரு ஆள் 2 பேர் நேற்று ஃபோன் பண்ணி கதைச்சவன் ஐயாவுக்கு நாங்கள் கொஞ்சம் காசு அனுப்புகிறோம் கொடுங்க உண்டு அதை உங்களோட மேனேஜ் சந்தோஷமாக நாங்கள் தருவோம் அதில் பிரச்சனை இல்லை அதே நேரம் இன்னும் ஒரு ஆள் சுவிஸ்லேருந்து எடுத்து கதைச்சவர் அப்போ அவர் சொன்னார் அந்த ஐயாவோட நீங்கள் போய் கதையுங்க அவருக்கு எதுவும் ஒரு சின்ன தொழில் செய்யக்கூடிய மாதிரி இல்லாட்டி வேறு வேலை செய்யக்கூடிய மாதிரி ஐடியா இருந்தால் நாங்கள் அந்த ஆளுக்கு அதை செஞ்சு கொடுப்போம் அப்போ நான் என்ன சொல்லுவோம் கடமைக்கு செய்கிறதும் இல்லை பொய்யா செய்கிறதும் இல்லை இதொன்று செய்து வந்து ஒரு கண்ணோட லைசன்ஸ் எடுத்துருக்கிறாங்க லைசன்ஸ் எடுக்கல அதையா ஒரு கண்ணோட லைசன்ஸ் எடுக்கல சைக்கிள்ண்டா அவங்க என்ன கூடக்கூடிய மாதிரி இருந்தால் பிரச்சனை
லைசன்ஸ் தர மாட்டாங்களே ஐயா கண்ணோட. நீங்கள் தான் பப்ளிக்காக கேட்குறீங்க. அப்போ ஐயா என்னென்னா பொய்யா நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். செய்யும் இன்னொரு ஆள்கிட்ட ஒரு ரூபா காசுக்கு உண்மையிலே வந்து இப்போ யாரும் அன்பளிப்பாக தந்தா நானும் தான். இப்போ நானும் ஐயா நான் வீட்டை கட்டலாம் இன்னும் செய்யலாம். ஆனால் ஒரு அன்பளிப்பாக தந்தா யாருமே வேண்டுவாங்க, அது வேறு விஷயம் வந்து. ஆனால் ஒரு ஆள்கிட்ட காசில் இன்னும் உங்களுக்கு ஒருவன் கொடுக்க சொல்லி தந்த காசை நான் எடுத்துட்டேன்டா, அது இன்னொரு கட்டத்தில் எனக்கு வந்துட்டு போகும். விளங்குதா? நேற்று உங்களோட மேலே இல்லாமல் இப்படி இருந்துங்க அந்த இடத்துல வந்து. அப்போ அவருக்கு 2000 காசு கொடுத்துவாங்க அப்படி எனக்கு பேப்பருக்கோ. அப்போ நேற்றே அப்போ ஆள் அந்த குப்பை வரைக்கும் இல்லை விற்றுட்டு வாரு அங்கே வெள்ளையில் உண்டு விற்றுட்டு வரைக்கும் அந்த 1000 ரூபா காசு எடுத்து வச்சு போட்டேன். ஓ சரி. அப்போ இப்போ என்ன கொண்டு போக போறீங்கள? பாப்போம் என்ன சாமான் அங்கே அந்த ஜாமான் எடுக்க மாட்டேல, அந்த ஜாமான் எடுக்கலாம். எடுக்கலாம் கொடுப்போம் அள்ளி போடுவோம். இங்கே இதை இது எடுக்கலாம் இது இல்லையா? உள்ள எடுக்கலாம். சைக்கிள் உள்ளுக்கு எடுப்போமே. உள்ளுக்கு எடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு பெருமையான சாமான மிஞ்சின கிடந்தா பார்த்து ஏற்றுங்கோ. அங்கே பார்க்கணும் பழக்கட்டி வேலை கொடுப்போம் பாருங்க வார். இந்த 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 இதுக்கு கூட சரிஞ்சுவே கிடையாது போல கொஞ்சம். அது கொட்டி கொஞ்சம் இதாண்டு வச்சு அப்படியே போச்சு. இதில் ஒரு ரப்பர் ஒன்று அடிச்சு போக அடிக்க ஐயா இந்த நேர கட்டிடா இது போல. நீங்கள் என்னண்டா நீங்கள் ஒரு பக்கத்தால் கட்டி வச்சுக்கிறீங்க, அதான் பிரச்சனை. பேரம் அப்படி விரைவாக கட்டி போட அணைக்கும். சரி அணைக்குமோ? சரி அவுக்குறேன் வேலைப்பட. சரி சரியா. இல்லை அவுக்குறேன் இல்லை நான் கயிறு வாங்க அன்றைக்கு பழைய துண்டு ஒன்று செட் பண்ணி தரையா வெப்பமா? அவளுங்க அப்போ அவளுங்க பழைய துண்டு ஒன்று வச்சா சரி அவன் சொன்ன மாதிரி. ஓ அதான் ஒரு பழைய துண்டு ஒன்று வச்சா சரி. டிரைவிங் ஃபுல்ல சரி போகிறோங்க வாரன் பழைய துண்டு ஒன்று கொண்டு மேலே. இந்த பேக்குகளை பாடுறாப்பா சாமம் போடுற பேக்குகளை சாஷா எப்படி இருந்தீங்கன்னா நேற்று மனநிலை இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஐயா விழுதல்டா என்ன செய்யறது? ஆமாண்ணா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சாமான்லாம் அப்படி அங்கஞ்சாண்டு புராய்ச்சி சேர்த்து கொண்டு நேற்று புத்தூரில் ஒன்று கொடுத்து போட்டு வரக்குள்ளாந்து கதை வந்து விட்டாங்க. அவ்வளோ கவலையாக இருக்கு. உண்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க இந்த காலத்தில் இது இல்லை. இதுதான் நான் சொல்கிறேன். இந்த வெளியில் வந்து சில பார்க்கறது இதான் நினைக்கிறது. கஷ்டப்பட்டு உழைக்க எத்தனை பேர் உங்களோட பவுடிகளும் சேட்டிகளும் மட்டும் கொண்டு செஞ்சுப்பாங்களே. இந்த ஐயா வந்து எனக்கு தெரியும். இந்த கரையருக்கு வாரீங்களா இல்லையா? வந்தால் நான் பார்க்குறேன். எங்கள் அப்பாவுக்கு சரி நான் என்ன சொல்லியிருந்தேன் என்ன சொல்கிறேன் நான் வந்த ஆளுக்கு சொல்கிறது வந்து நீங்கள் எங்களுடைய அப்பா மாதிரி தான் உண்மையை சொல்லி போட்டு கடையில் இருக்கிற சாமானை தான் தூக்கி கொடுத்து விடும் நான் கொண்டு போங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த கடையில் வந்து அந்த பியர் சின்னு அதுவரை தான் வந்து பொறி கொண்டு நிற்பார். பார்க்க சரி எனக்கு கவலையாக இருக்கும் உண்மையிலேயே. ஏன்னா இந்த வயசுலாம் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாரு. இன்னொன்று கஷ்டப்படுறாங்களாங்கிற கண்டில் படுவினம் அதை பற்றி கவலை இல்லை. ஐயா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கார், அதெல்லாம் அந்த எங்களை கண்ணில் பட்டிக்கார். இது அவுக்குற சின்ன வேலை இல்லையா? மேலே அவுக்க அப்போ கீழே இல்லை என்னண்டா இப்போ நாங்கள் நிற்கிற மாதிரி நீங்கள் அவுட்டிங்கன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணி தந்து செஞ்சு விடலாம் ஏதாவது. போட்டு கட்டிக்கண்டேரியாப்பா அது இந்த பட்டியை மாற்றுங்க. பிளாஸ்டிக் பட்டி அது சரி வராது. பலகாயில் செய்கிற பட்டி என்றால் ஓகே இருக்கும். பலகை பட்டியோ பலகாயில் பட்டி செவி போடணும் கூட இதெல்லாம் ஆகும். இதெல்லாம் ஆகும். பேக் ஓகே அது அப்படியே மாவட்டம் தான் உண்டு அவுக்கிற மாதிரி. பெட்டி தான் நல்ல சுகமாக இருக்கும்.
ஓ அப்போ ஐயா கரியலோண்ட மாற்றி விடுவோமோ ஆனால் மாற்றியும் திருப்பியும் அதை தான் செய்ய போகிறேன் அப்பா முந்தி கட்டிக்கிற ஒரு பட்டி மாதிரி இருக்கும் பெரிய கரியலானையா சரி பெரிய கரியலும் ஒரு பட்டி ஒன்று மாற்றி விட்டீங்க உண்மையிலே இல்லை அதே பொருட்கள் ஒரு இந்த ஐயா செய்கிற வேலை நாடும் சுத்தமாகுது ரோடு வேலை நேண்டா எல்லாம் கிழக்கு எல்லாம் கொடுத்து எடுத்து கொண்டு எங்களை கடையடியிலாம் வச்சுன போனிகள் தின்னுவல் இருக்கும் வந்து எடுத்து கொண்டு போயிடுவார் வெளியே ஏங்க நான் வீடியோ பார்த்துருந்துச்சுன்னா இங்கே ஐயா கண்டுனீங்களே உண்மையிலே நான் சரியாக கவலை அடே இந்த கயிறு அறுத்து போட்டு புது கயிறை வண்டி கொடுப்போங்களா வடியை காட்டட்டும் ஐயா கயிறு வேண்டி தேட்டா புதுசா நல்ல கயிறா அப்படி செய்யம்மா அறுத்துங்க அப்போ அறுத்து போட்டு எந்த கயிறு எவ்வளோ அந்த வேணும்னு சொல்லுங்கள் வேண்டுவோம் இல்லை அப்புறம் யாவுப்போம் இந்த சின்ன கயிறு வேண்டியால பெரிய கயிறு இருந்தால் அன்றைக்கு மேலுக்கு அந்த இது கட்டி நடக்கும் கொண்டு விட்டாங்களா அதேன்னு இந்த மாவுள்காரன் இந்த சத்தம் தாங்கிலாங்க கிடாப்பா கதைச்சாலும் பிரச்சனை பேலஞ்சாலும் பிரச்சனை அதுதான் அதான் சிக்கலாடை ஆள்கிட்ட விடுனா தெரியுமாடா வீடு தெரியாத வாரம் கடையடிக்கு வாரம் புனிதராக இருந்தீங்களா என்ன திருமாவளவரம் புனிதர் இருக்காங்க திருமாவளவரம் நான் அவளும் தான் சொல்லிருக்கிற ரோடு விளையாடாது எந்த பலகையா போங்க பலகை வந்து பலகையே இது மாதிரி பலகையே புரியும்பா பாரமாக கிடாது தம்பி அதான் நான் இதை கொண்டு வந்தேன் இதை பார் இதில் ஒரு பீஸை வட்டி வைப்போமோ தாங்க சும்மா பிடிமானம் தான்டா இது இப்போ ஹெவியாக தான் அழைக்குது என்ன சத்தம் தான் அம்மாவுள் மா என்ன போன்ற ஆடுற அவ்வளோ இது என்ன இப்படி என்ன அழகுறியோ உலகத்து விட்டா ஓகே கரண்ட் ஆகட்டும் அப்படி அப்படியா அதான் கொண்டு வந்தேன் கணக்காக கிடக்கணும் ஒன்று காணுமோ உண்டோ இது ஒரு பிடிமான இருந்தால் சரியா ஆட்டா கூட இந்த பெட்டி கணக்காக வைங்க ஏன்டா சின்ன கேட் தான் பெட்டி கணக்கா அப்போ நான் கிரைண்ட் எடுத்து வட்டிடுவோம் கிரைண்டர் எடுத்து இது இதோட தான் இந்த ஒவ்வொரு நாள் அவட்டு கட்டுற இருக்கிறா அப்படியே விட்டுருக்கு நிறைய விளங்குதானே இப்போ ஏன்டா இந்த அறிய கட்டலாம் ஒவ்வொரு நாளும் கட்டுறேன் இங்கே ஒரு ஆட்டம் வந்தால் ஒரு கைத்தடுத்து கட்டுறேன் அப்புறம் இங்கே ஆட்டம் வந்தால் இங்கே ஒரு கைத்தடுத்து கட்டுறேன் இந்த அப்படி கட்டுக்கலாம் இது ஒரு நாள் கட்டுற கட்டு இல்லை இது ஆமாம் இது கிட்டத்தட்ட நான் பரிசை கணக்காக கட்டுன கட்டுகள் இருக்கு அப்படி இதெல்லாம் வாங்க நிலக்கு வந்து கரெக்ட் வாங்க ஐயா போயிட்டு தான் பிடிக்கிறது யூஸ் அவர் பெட்டி கணக்கா அப்படி தேடம் அவ்வளோங்க கவிதா சின்ன கேட் தான் போட்டுருக்கோம் அளந்து அளவு இருக்கா பெட்டி சின்ன கேட் ஓமையா கரம்பரே இது போடுங்க இதால பெட்டலாம் வரியாவா மாற்றி போடு என்ன அப்பா ஓடுறா எதுடா கணக்கு பின்பக்கம் பின்பக்கம் எல்லாம் உண்டு இதை கீழே அகலம் குறவே இல்லை
மேலே இப்படி விரியுது பட்டி அப்பா முந்தி இப்படி பட்டியலா அது இதுவா என்ன பட்டு எதுரா ஆ இது மரம் பட்டுற பிளேட் இல்லை அதான் பயமாட பாப்பமா உதாரணமோ இல்லை மரம் பட்டுற பிளேட் இல்லை இல்லை கொங்குரீட்டே பட்டுதண்டேக்கே இதே மாத்திரம் சும்மா ஒரு ஒன்று தானே ம் ஐயா எங்களோட அன்பு கொஞ்சம் வித்தியாசமானது ஐயா நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க இது என்னன்னு சொல்ல பிராம்பி அதுதான்டாப்பா அதுதான் என்ன எடுக்கலாம் ஓட்டோ பஜ்ஜி கட்டணுமேடாப்பா சாமான் நிமித்து வணிக நிமித்து போட்டிய இந்த கதவை ஆட்டாப்பா திறந்து வந்து ஐயோ ஆனால் அது விழாது நிற்கும் வீட்டு வாண்டி அதான் கட்டுங்க பிள்ளைய அங்கால கூட போயிது வட்டி அங்கே கூட தான் நிற்குமே சொல்லலாம் வேறு இஞ்சால ஒரு பேரை கூட கட்டி தொங்க விடுவார் அப்போ தான் வெயிட் பேலன்ஸ் ஆகும் வேறு பேரமாக போட்டால் வேறு நினைக்கு இருந்தால் நீங்கள் சரியாக வேலைப்பாட செய்யணும் இதை பட்டி எங்கால உங்களுக்கு இது இப்படி பொறுக்கின வட்டி பொறுக்கின வட்டியா இல்லாட்டி ஒரு புது பட்டியாக வண்டி கொடுத்து விடலாம் இந்த பட்டி எங்கே வேண்டியதான் கரியல் போல அந்த உங்களோட பெரிய கரியெல்லாம் சரி ஏன்னா கரியல் இது சின்ன இல்லை கரியல் ஆளுக்கு ஒரு கண்ணும் தெரியாது இவர் தான் சென்னை ஒன்றும் கேட்கறதுல நடவங்க ஆகலன் இப்படித்தான் இப்போ இந்த எங்களை விமர்சிச்சாகலும் அப்படித்தான் தெரியாமல் கதைக்கிறான்னு தெரிய வந்த அப்புறம் கவலைப்படுறான் இது பட்டி மாற்ற தான் பண்ணுவேன் இந்த வாரை ஒரு நாள் கட்டு இல்லை எங்கேயும் 6 நாள் அப்போ கட்டி விட்டு அவுட்டு கொண்டு கிடைக்குது இந்த கதவை கீழே வச்சாச்சு இந்த கயிறு விடுதில்லை எல்லாத்தையும் உங்களுக்கு மோட்டையில் போட்டு வாடியா கட்டித்தரோம் மூட்டையில போட்டு கட்டி அது சின்ன ரோட்டையை போட்டு கழித்தாடியா பேலன்ஸாக இருக்கு ஆளுக்கு என்ன தெரிய வேணும் மறந்து உங்களை தெரிஞ்சுக்குதான் தெரியாம அப்படி யாரோட வந்தவர் சொல்லுவாங்க அந்த அதே நேரத்தில் வந்தவரை கேட்டேன் சீதாவளி ஒழுங்காக மேசன் வேலைக்கு வந்தவர் குமாரசாமி மேத்திரியான் கேளுங்க குமாரசாமி மேத்திரியான் இவருக்கு எனக்கு தெரியுமா அதான் இவர் மறந்து நாங்கள் செய்யாத தொழில் இல்லையா சின்ன வேலை படிக்கையே விட்டு அப்பந்தோசை விட்டு தர உன்னை வித்து போட்டு தான் பள்ளிக்கூடம் போகிறேன் சின்ன வயதுலேருந்து அவசரம் வைக்கேன் 6 வயதுலேயே அம்மா எங்களை விட்டு போயிட்டா பாம்பு அடிச்சு சின்ன வயதுலேருந்தே ஒரு துன்பம் தான் வாழக்கூட அரைஞ்சது சும்மா இருக்கேன் சரி இப்போ சரியில்லை இப்போ உங்களை காலி கூட கொண்டு போய் பாதி இடியப்பம் சாப்பிடலாம் செய்தவங்க அடிச்சு அதோடு கொண்டே தொழில் செய்கிறோண்டாயா ஒரு மேலே ஒரு தெய்வத்தின் கட்டேன் அதான் மேலே என்னோட துன்பப்பட்டவனுண்டா ஒழும்பி நடக்கிறாது இப்படி குனி நிமிராது அப்படி இருந்த பாதி இடியப்பம் சாப்பிடுறாஜா ஒன்றும் யோசிக்காங்க உங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றுவோமா சரியா கவலைப்படாங்க எல்லாம் செய்வோம் சாமான பேங்க உங்களுக்கு கொண்டு வரக்கு ஆமாம் ஒரு உர
போடலாம் போடலாம். எல்லாம் கவனம் கைவட்டுமா? இதெல்லாம் கொஞ்சம் கூட விலைக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது அப்பா கொடுக்க வச்சிருந்தது. எங்கட அப்பா முதான் தொழில், ஆளும் இதுதான் தொழில். அவர் கணக்கெல்லாம் கட்டி வச்சு கேட்டா நீங்க அவுட்டு கட்ட மாட்டால் இந்த வேக் இப்போ உரப்பை வந்து மழை வெயில் பட்டு அது உரப்பை மாதிரியே இல்லை, கம்பி பை மாதிரி வந்துட்டாப்பா. அப்படி வச்சா கணக்க வைக்கிறா ஐயா, கணக்க வைக்கிறா. அவங்க புத்தூர் போடும் ஐயா, இப்படியே கட்டிக்கொண்டு புத்தூருக்கு போ. வெள்ளை கழிஞ்சு ஒரு நாள் 10 மணியாக ஐயா வேறு. இதெல்லாம் என்ன விலையை கொடுக்கலாம்? அங்கே கிலோ கணக்கு, கிலோ கணக்கு, கிலோ கணக்குண்டா இது என்ன விலையை கொடுக்கலாம்? 50 ரூபா. இந்த சில்வர் எல்லாம் 10 ரூபா, சில்வர் சில்வர் இதுகள் இருக்கு 10 ரூபா, இதுகள் 25-30 ரூபா போடுவாங்க. புதுக்கு ஓட்டுற கஷ்டம் அந்த வெட்டுகளோட அதே ஓட்டிக்கொள்ள இருந்து மீன் தெரிச்ச மாதிரி இருக்கு. ஆளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொட்டி என்னாச்சுவோம்னா, பெரிய பொட்டியும் பெரிய கரியலும் கொடுத்தா லேசி இரும்பு கரியல் அந்த முந்தி வந்து அந்த அந்த இதுகளுக்கு அந்த பழைய ரிஜா சைக்கிள் இருந்து இந்தியாவில இருந்து கம்பரோ பழைய அதெண்டா லைசன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. அந்த சைக்கிள் மாதிரி உழக்கிறது ஆக்களையும் கயிறு ஓடலாம். அதை சொல்றீங்களா? உங்களோட நுழம்புவால் மாதிரி மோட்டர் சைக்கிள்? இல்லை இல்லை, ரிக்ஷா ஒரு சைக்கிள் இருந்தது, பின்னுக்கு ஆக்களையை தோக்கூடிய மாதிரி இந்த சாமனத்தில் நியாயமா. அது இப்போ இல்லை கிடையாது, இந்தியாவில் நிற்க நியாயமா. அது இந்தியாவில் ஓடுறவங்க அதெல்லாம் லைசன்ஸ் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்தியா பங்களாதேஷ் இது இப்படி ஓட்டி எடுக்க பார்த்து விளையாடு சைத்தானோட பனி இறக்கல. அப்ப அது கட்டுகள் அப்படி கட்டு அவனுக்கு அது ஆடுறாது அவக்கணும் உதாவுக்க மாட்டியா? உதா வந்துட்டு அங்கால தொங்க விடுங்க, அப்பதான் பேலன்ஸ் ஆகும். இந்த ஆளுக்கு அப்படியே கரியரோட சேர்த்து பில்டிங்கில் ஒரு பெட்டியோடு அடிச்சு கொடுக்க படிக்கிற சீரியஸாக தான் ஒரு. ஆனால் மரப்பலை பெட்டி அடிச்சு கொடுத்தா அதே ஒரு வெயிட் ஆயிருமாடா அப்புறம். ஓ அதான் பிரச்சனை. அப்படி இப்படி அண்ணா இது அப்படி இல்லை சரியோ இல்லை வண்டி கட்டுல விராலே அவுட்டு கீழே நாங்கள் எப்படி போட்டு யோசிச்சு பாருங்க வைக்கிறதெல்லாம் அவர் அது சரி கட்டி போட்டு வைங்க ஐயா, கட்டி போட்டு இந்த பேரம் போட நிற்கும் பேர் நான் அதை ஆடு ஆறுதல் ஆடு காட்டுறேன். இதுக்கு பேரம் போட்டுவிட்டாங்க. அந்த கயிறு ஆள் சொல்லு அங்கால வெயிட் ஒன்றை போட்டு தொங்க விட்டுவிட்டா பேலன்ஸ் ஆக மாட்டேன். அது மொக்கு அந்த உரப்பையாக இருந்ததுன்னா இஞ்சாலாம் உண்டுரும். ஒரு பேக் கட்டி விட்டுட்டு இது அது ஓட்டும் அதான் கட்டி பேர் தெரியுமா? இந்த கட்டுகள் இந்த இல்லாமல் சொல்லிட்டோம். ஒரு நிப்பாடு நிற்க ஐயா அந்த பின்னால் மோட்டர் அடிச்சு விட்டாள். ஒரு இது உள்ளே போமே வந்து அடிச்சு அவளுக்கு காலால ரத்தம் ஓடுது. இந்த குத்து கால் குத்தி விடுது காலில். பின்னால வந்து அடிச்சு விட்டாள் மோட்டர் சைக்கிள் இரவு. எப்போ இது இப்போ ஒரு 15 நாளைக்குமே வேறு. சரி இது உங்களுக்கு லைட்டோட வந்து மோட்டர் சைக்கிள் ஏரியாவில் அடிக்கிறாள். என்ன இது உங்களுக்கு கரைச்சல் இந்த தொழில் இந்த வேலைக்கு உங்களோட பெற்ற சரத்தி உண்டு தான் இருக்கு. இல்லை இல்லை குறைய தான் 56 தான் பாரமாக இருந்தான். வயது குறைவு சின்ன வயதுலேருந்தே கஷ்டம்தான். அதுதான் பிரச்சனை. 56 அப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு மாறி செய்யணும்ப்பா நீ. அப்பாவுக்கு உரிய முறையில் பட்டி அடிச்சு சைக்கிளோட எடுத்து கொடுத்துருவோம். முந்தியெல்லாம் கிடந்தா சரி கட்டுறேன் முந்திய அப்பா முந்தி இது பட்டி தான் கொண்டு வர மீன் தான் சுனாமி வந்தது. இது இல்லை பட்டி, அது கொஞ்சம் பெரிய பட்டி, 2 கையும் பிடிக்கலாம். ஓ நான் போய் மீன் எடுத்து பாரு கொலைக்கு ஓட்டு இருக்கிறோம் வண்டி கைப்பிடி வரும். கைப்பிடிக்கிறாங்க. அப்போ நான் கட்கோட்டைக்கு போய் மீன் எடுத்து பாரு. எனக்கு தெரியாங்க சந்தை கொண்டு வந்து இறக்கி வச்சாய்.
நீ அடிக்கலாம் ஆக்கள் வருது பொட்டியோட மீனையும் எல்லாரும் ஓடுங்க. கதவு திறந்து விட்டா நான் 10 ரூபா. நான் தான் கதவு திறந்து விடுவேன். என்ன செஞ்சே இல்லை மீன் கழுத்துங்க எல்லாம் அந்த பொட்டி தான் காட்டுறேன். ஓடிக்கொண்டு காணுவோம் எனக்கு இதாண்டாப்பா மைண்டில் ஓடிச்சிருக்கு. என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு விற்று போட்டு வர அந்த 1000 ரூபா தொலைஞ்ச எவ்வளோ கவலையாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. அதுதான் அது. இப்படி இவ்வளோ வேகுக்குள்ளே இந்த சாமான் உரைக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ ஐயோ நினைச்சு பார்க்கலாம். அதை இங்கே பாரு நான் இருக்கா டக்குன்னு இருக்கா மந்தியை இருக்கா போட்டு ஓட்டோம் ஊசி கொண்டு ஓடுதுடா மந்தியா ஹாஸ்பிட்டலில். இப்போ ஐயா அங்கே கொண்டு போய் இந்த உறவுக்கெல்லாம் எடுத்து தானே சாமான் கொட்டணும். எடுத்தா அப்படியே வச்சு தான் அடுத்தடுத்து போட்டு தெரிகிறது. கலெக்டரே இல்லை அங்கேயும் அப்படி தானே. ஓமாம் இது வந்து உழைப்புன்றதுக்கு அப்பால நாடும் இதால் வந்து சுத்தமாகப்படுகிறாப்பா. என்னண்டா இந்த பட்டு பட்டுருக்கு தானே இரவேக்கில் கொலை பிடிக்குது தெரியும். செய்கிற உடவுக்கு ஓட்டி கையில் ஒட்டி அங்கே இந்த பாலக்குள்ள பேரம் கட்டி இந்த பேரமும் கட்டலாம். பாலக்குள்ள வந்து சரியா ஜம்மன ஆட்ட பேரம் கூட காட்டும். ஓடையில் ஆயிட்டாரு தூக்கி ரைட் சரியா என்ன. ஓம் இது போத்தெல்லாம் எடுக்கிறோம். ஓ இதோ அடிச்சு ஆகும் போலோட செல்லாக்களி இதுக்குள்ள ஓடையோ. ஓ இங்கே இதுடா கொடுத்து காட்ட வேண்டாம். இதுக்கா பட்டி ஓடுவேன். ஆமாம் ஒருக்கா ரவுண்ட் ஒன்று அடிப்போம் சாமான் கடை கொண்டு இப்படி சாமானு அது கூட எப்படி சாமான் இல்லை இல்லைண்ணே க்ளீன் பண்ணி கிடைக்கும். இதெல்லாம் பிளாஸ்டிக் 40 ரூபா. 40 ரூபா ஒன்று 40 ரூபா 1 கிலோ. 1 கிலோ. ஓ இதே போத்தல் மேலே நம்ம எடுத்து ரூமுக்கு இருக்குல்ல இதே மாதிரி இதே மாதிரி இல்லைன்னா டோர் ஆயிடுச்சு. இது சாமான் ஆயிடுச்சு. வந்தாட போய் பதிலாக ஓய்வோம் காவன் தரமாகும். அவர் வந்து காசை வந்து அவர் தாராயிரம் அண்ணே ஆனா போசா என்ன அந்த இது செய்யணுமே கருணாரு. ஓ அதே அங்க இந்த பெப்புகள் அங்க யாரும் கொடுக்கணுங்க அது. யார் அம்மா இருந்தோ கொடுக்க சொல்லி ஐயா அந்த பைப்பெல்லாம் விலையாப்பா கடையில். இந்த பீஸ் எடுங்க.
அதை விடுங்க, அது பேரம் இல்லை கம்பி கல்ல உடையில கிடக்கு. உடைச்சு போடுவோம். உடைச்சி போட்டு கடவுளையா அப்போ தான் அதுதான் நான் உடைச்சா நீங்கள் மற்றேன் இங்கே ஆளுதே உடைச்சி தேட்டான் இப்படி பார்ப்பலாம் வந்து அதை கொடுத்துருக்காங்க எவ்வளோ கம்பிக்கிறதாப்பா. முதல் வந்து மாப்பிள்ள வரந்தோம்